நாங்க போராடுவதற்கான தேவையில்லாத அளவுக்கு முதலமைச்சர் உடனடியாக தலையிட்டாங்க. 5 பேர் கைதாயிட்டாங்க. இந்த வழக்கு வந்து அதிகபட்சம் வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஒப்படைச்சிருக்கிறது ஒரு ஜென்யூன் அப்ரோச் தானே. நானே நினைச்சாலும் சில விஷயங்கள் என்னுடைய சேனல்ல பேச முடியாதுங்க இப்படிங்கிற ஒரு வார்த்தை நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்த்தரப்புல இருந்து நீங்க கேட்குறீங்க, நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன? அப்ப என்ன இது சேனல் வச்சிருக்க அப்படின்னு தானே கேட்பீங்க. உன்னால பேச முடியாது, உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னா நீ எதுக்கு பேசிக்கிட்டு, நீ எதுக்கு சேனல் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவீங்க. இதே ஒரு வார்த்தையை ஒரு அரசியல்வாதி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரசியல்வாதி இங்கே நடக்கக்கூடிய தவறுகளை நார்மலைஸ் செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவரை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அவர் போன முறை, போன கட்சி, போன ஆட்சி எப்படி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் முன்னாடி காண்பிக்க கடமைப்பட்டிருக்கேன். இதை நார்மலைஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னதை நார்மலைஸ் பண்ணுறாங்க? ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணுறாங்க. அது எப்படி, ஏன், எதற்காக அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எப்போதுமே காவல்துறை அதிகாரிகள் இப்படித்தான். எந்த ஆட்சி மாறினாலும் சரி, காவல்துறை விசாரிப்பதில் எந்தவித சேஞ்சும் வரப்போறது கிடையாது. நானே முதல்வரானாலும் சரி, விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு, நானே முதல்வரானாலும் சரி இந்த காவல்துறையினுடைய இந்த லாக்அப் டெத் அப்படிங்கிறது மாறாதுங்கிறார். சார், இது இப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படியே பழகிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான சமம் தான். நானே முதல்வரானாலும் ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் முதல்வர் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா கூட இதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி இவர் எப்படி சொல்லலாம்? அப்படின்னா கனிம வளங்கள்லேருந்து பெண்களுக்கான பாதுகாப்பு, சிறார்கள் மத்தியில் வரக்கூடிய போதைப்பொருள், இது எதையுமே தடுக்க முடியாதுன்னே சார். எப்போவுமே பல வருடங்களாகவே இருந்துட்டு இருக்கே. இது எந்த முதல்வர் வந்தாலும், எந்த ஆட்சி வந்தாலும், எந்த கட்சி வந்தாலும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னா எதுக்காக அரசியல் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னா மக்கள் பாதுகாப்பா இருக்கணும். மக்கள் பாதுகாப்பா இருந்து மக்கள் உழைப்பதற்கு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுக்கணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள மக்கள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், இனப்பாகுபாடு, மத பாகுபாடு, சாதிய பாகுபாடு எதுவுமே இல்லாம மக்கள் அங்க வேலை செய்ய வேண்டும். இது எல்லாத்தையும் விட மக்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடாது. எவன் போதைப் பொருளை விற்கிறானோ அவனை அடிமட்டத்திலிருந்து தூக்கணும், மேல் மட்டத்திலிருந்து அடிமட்டத்திலிருந்து தூக்கணும். இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் ரூபாய் சார். ஆனா நாம நம்முடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினரால் அடித்து ஒருத்தர் கொல்லப்படுகிறார், அவருக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தொகை 5 லட்சம் ரூபாய் சார். இதுல என்ன வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு? கள்ளச்சாராய மரணம் பெருசா பேசப்பட்டிருந்தது என்றால் ஆட்சிக்கு பெரிய அவமானம் வந்திருக்கும், பெரிய அளவுல மக்கள் வெகுண்டு எழுந்திருப்பார்கள். ஆனா அந்த மரணத்துக்கு இவங்க கொடுத்த விலை 10 லட்சம் ரூபாய். வேற எந்த மரணத்துக்கும் இதுவரையிலும் கொடுக்காத ஒரு தொகை கள்ளச்சாராயத்துல, அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு செத்தவனுக்கு கொடுத்தாங்க. அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் இதை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு பெஞ்ச் மார்க்கா செட் ஆகுது. பெஞ்ச் மார்க்னா என்னன்னா, இதுவரையிலும் யாருமே செய்யாத ஒரு வேலையை செய்யும் போது அதை பெஞ்ச் மார்க்கா செட் பண்ணுவாங்க. சச்சின் டெண்டுல்கர் 200 அடிச்சார், பெஞ்ச் மார்க். அந்த பெஞ்ச் மார்க்கை அடிப்பது, அதை தகர்ப்பது அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய வீரர்களுடைய மிகப்பெரிய எய்மா இருந்துச்சு. சச்சின் அடிச்ச இந்த 200 தகர்ப்பதற்காக ஷேவாக் வந்தாங்க, அடுத்ததா ரோஹித் சர்மா, இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துட்டோம்ல. ஆனா அரசாங்கம் அறிவித்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு அப்படிங்கிறத இதுவரையிலும் எந்த மரணமும் அதை அச்சீவ் பண்ணல. இங்க காவல்துறை நேரடி சிஎம் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அந்த காவல்துறை அதிகாரிகளால் இந்த கொடூர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் அப்படிங்கிற நாங்க எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, அந்த நபருக்கு, அந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும், அஜித்குமாருக்கு உண்மையான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு ஓகே, நான் பணத்துக்காக இங்க பேசல. ஆனா எதன் அடிப்படையில நீங்க இந்த பெஞ்ச் மார்க்கை டிஃபைன் பண்ணீங்க? கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் ரூபாய், பட்டாசு வெடி விபத்துக்கு 2 லட்சம் ரூபாய், அடிச்சு கொண்டா 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றது எதன் அடிப்படையில வந்தது? இதுலயும் ஒரு அரசியல் இருக்கா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் சார் கேட்கிறோம். அடுத்ததா திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறார். நீங்க ஏன் இந்த பெரிய அளவுல, அதாவது அந்த சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிபிஐ விசாரணை வேண்டாம், சிபிசிஐடி விசாரணை, அது கூடவே நீதிமன்றத்தின் சார்பாக நேரடி கட்டுப்பாட்டுக்குள் இதை விசாரிக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லி பெரிய பதாகைகளை ஏந்தி வச்சிருந்தீங்க. இப்ப அந்த மாதிரியான போராட்டத்துல விசிகா ஈடுபடவே இல்லையே. ஒண்ணுமே இல்லைங்க. அந்த வீட்டுல போய் ஒரு பார்வை பார்க்கறதுக்கு என்னங்க இருக்கு? இன்னைக்கு விஜய் செஞ்சிருந்தாருங்க, ஹேட்ஸ் ஆஃப். வேற எந்த தலைவரும் செய்யலையா விக்கி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆர்பி உதயகுமார் போனார் விக்கி, ஹெச் ராஜா போனார் விக்கி, அதே மாதிரி அதிமுகவை சார்ந்த கொஞ்சம் பேர் போனாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அப்படின்னு சொல்றாங்க. சார், இங்க யார் போறாங்க அப்படிங்கிறது தான் மெயின். தலைவர்கள் யார்? தலைவர் அதிமுகவினுடைய தலைமை யார்?
எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் ஃபோன் பேசினார், ஓகே. ஆனால் நேரடி போயிருந்தாருன்னா களம் வேற. விஜய் அவர்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கார், இன்னைக்கு அங்கேயும் போய் நிற்கிறார், களம் வேறையா மாறி இருக்கு. அண்ணாமலை அவர்கள் போயிருக்கணும், நயினார் நாகேந்திரன் அவர்கள் போயிருக்கணும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போயிருக்கணும், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போயிருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் தெரியப்படக்கூடிய அறியப்படக்கூடிய தலைகள். இவங்க போயிருந்தாதான் அது பேசு பொருள். இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ராஜா ஓகே தான், அவரும் பேசப்படக்கூடிய ஒரு நபர் தான். ஆனா அதையும் தாண்டி மாநில பொறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த இடத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நமக்கும் நீதி கிடைக்கிறதுக்கு இத்தனை அரசியல்வாதிகள் வருவார்கள் அப்படிங்கிற ஒரு தாட் அங்க வந்திருக்கும். எதிர்கட்சிகள் ரொம்ப பெரிய அளவுல இதை கையில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தாட் திமுகவுக்கு போயிருக்கும். விஜய் அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் ரொம்ப அமைதியான அரசியலா இருந்தாலும் இந்த இடத்துல நான் பாராட்டுறேன். சீமான் அவர்கள் அந்த இடத்துக்கு போயிருந்திருக்கணும். சீமான் அவர்களுடைய படை தான் அங்க எல்லாரையுமே பார்த்துட்டு இருக்காங்க. சீமான் அவர்களுடைய வக்கீல் படை தான் அங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, எல்லாரும் அதை தான் செய்யறாங்க, அதுதான் சொல்றாங்க. நான் கேட்கறது, தலைவர் யார்? அந்த தலைவர் என்ன செஞ்சார்? விசிகாவினுடைய தலைவர் இன்னைக்கு சொல்ற மாதிரி நார்மலைஸ் பண்றார். நாங்க ஏன் போராட்டத்தை நடத்தணும்? 5 காவலர்களை கைது பண்ணியாச்சு, சிபிஐக்கு உத்தரவு போட்டாச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு? அதனால நாங்க போராட்டத்தை அறிவிக்கலங்கிறார். வெறும் 5 காவலர்கள் தான் இங்க குற்றம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இப்பவே இதற்கு ஒரு முடிவுரை எழுதுறாங்களே, எப்படி? நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கேஸுக்கு இப்பவே முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. வெறும் 5 காவலர்கள், அவங்கள தான் இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க தான் இந்த கொலைக்கு காரணம், அஜித்குமாரை அடிச்சே கொன்னுட்டாங்க அந்த 5 காவலர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரம் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வாட்டர் ஃபால் மூவ்மெண்ட்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுல அங்க இருந்த கான்ஸ்டபிள்ஸ் அந்த 5 பேர் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க கீழ் லேயர்ல இருக்கிறவங்க. அதுக்கு யார் உத்தரவு கொடுத்தாங்க? நிகிதா அப்படிங்கிறவங்க 2 பண மோசடியில 2010 2011 காலகட்டத்திலேயே நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த காலகட்டத்திலே 16 லட்சம் ரூபாய் எங்களை ஏமாத்திட்டாங்க, காசை கொடுத்தது நாங்க, எங்க குடும்பமே இப்போ நடுத்தருவில் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க இன்னைக்கு ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறார். அவங்க மேல விசாரணை, எஃப்ஐஆர் போடப்பட்ட அந்த வழக்கு விசாரணை இருந்துட்டு இருந்திருக்கு. அப்படிப்பட்ட நிகிதா அவர்கள் 9.5 பவுனை காணவில்லை, ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நிகிதா அவர்கள் ஒரு வீடியோவை டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்க? ஸ்கேன் எடுக்கல, ஆனாலுமே நாங்க கழட்டி வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க. நம்புற மாதிரி இல்லையேக்கா, சீரியஸா நம்புற மாதிரியே இல்லையே. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கலட்டினீங்கன்னு சொன்னீங்க, அங்க போனோன்னே கிருகிருன்னு இருந்துச்சு, அதனால ஸ்கேன் எடுக்காம நாங்க எங்க வந்துட்டோம், கோயிலுக்கு வந்துட்டோம், அதனால அப்படியே நாங்க என்ன செஞ்சிட்டோம், அந்த 9.5 பவுன் நகையும் அப்படியே நாங்க அந்த கட்டப்பைக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே. என்ன இருக்கு ஏது இருக்கு, நாங்க எப்படி கோயிலுக்கு வரும்போது நாங்க எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? கண்டிப்பா ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில், அதுவும் இப்ப தங்கம் விற்கிற விலைக்கு கோடீஸ்வரனா இருந்தாலும், பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலுமே 9.5 பவுன் அங்க பின்னாடி சும்மா இருக்கு, சீட்டுக்கு மேல இருக்கு அப்படின்னா யாருக்கா இருந்தாலும் பதட்டம் வரும். காசை உழைச்சி சம்பாதிச்சிருந்தா கண்டிப்பா என்ன வரும்? பதட்டம் வரும். காசை சும்மா யாரையும் ஏமாத்தி சம்பாதிச்சிருந்தாலோ 9 லட்சம் ரூபாய் இப்படின்னா நமக்கு வந்துடும், அப்படிங்கிறவங்களுக்கு காசு தானே அப்படின்னு சொல்லி நீங்க விட்டுருப்பீங்க. இதுல எந்த ரகம்? நீங்க சொல்லியிருக்கிறது படி பார்க்க போனா நார்மல் ஹியூமன் பீயிங்கா கேட்கிறேன். ஏன்னா மீதம் இருக்கும் எல்லாமே வழக்கு விசாரணையில இருக்கு. நிகிதா அவர்களுடைய இந்த பணம், இந்த நகை அப்படிங்கிறது மட்டும் இப்போது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ஒரு 2 முறை ஏமாற்றப்பட்ட நிறைய பேரை ஏமாற்றிய ஒரு நபர் என்னுடைய நகையை காங்கல அப்படின்னு சொல்லி யாருக்கோ ஒரு கூப்பிட்டு அவங்க ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, ஏதோ தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு நபர் ஒரு ஐஏஎஸ் கூப்பிட்டாருன்னு சொல்றாங்க, அந்த ஐஏஎஸ் எஸ்பி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை சொல்லக்கூடிய செய்திகள். ஸோ இந்த அளவுக்கு இதை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு போயிருக்கீங்களே. அப்போ அந்த 5 காவல்துறை அதிகாரிகள் அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே, இதுக்கு மேலே நாங்கள் என்னத்தை பேசணும்னு சொல்லி விசிகாவினுடைய தலைமை சொல்கிறது என்றால், எதை மறைப்பதற்கு இந்த தலைமை இப்படி பேசுது? ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மேல யாரோ ஒருத்தவங்க உத்தரவு போட்டிருக்காங்க, எஃப்ஐஆரே போடாம அவங்கள இந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய ப்ரெஷர் வந்திருக்கு. அந்த ப்ரெஷரை கொடுத்தது யார்? அது தெரிய வேண்டாமா திருமா அண்ணா அவர்களே? அது தெரியலனா இதே மாதிரியான ப்ரெஷர் அடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கு, கான்ஸ்டபிள்ஸ்க்கு கொடுப்பாங்களே. பாவம் கான்ஸ்டபிள்ஸ், அவங்க என்ன செய்வாங்க? மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்துருச்சு, அடிக்கிறதுலாம் ரொம்ப ஓவர். ஆனா இப்படி அடிக்கிறதுலாம் ரொம்ப ஓவர், ஆனா மேலிடத்துல இருந்து வந்துருச்சு, நாங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை தானே கேட்பாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி தேனியில ஒருத்தவங்களுடைய நெஞ்சில பூட்ஸ் காலோடி லத்திய வச்சு மூஞ்சில குத்துறது, அவரை காலில் விழ வச்சு மன்னிப்பு கோர வைப்பது அப்படிங்கிறதுக்கான வீடியோ இன்னைக்கு வெளியாகி ஷாக்கிங்கா இருக்கு. என்னையா நடக்குது நம்ம ஊர்ல?
இந்த நபர் அடிபட்டிருக்காரு, அவருடைய வீடியோவை அவர் தகவல் அறியும் உரிமை சட்டம் வழியாக எடுத்திருக்கிறார், என்ன அடிச்சிருக்காங்க, அந்த வழக்கறிஞர்கிட்ட சொல்லி எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நடக்கும்போது இன்னைக்கு விழுப்புரத்துல மக்கள் பட்டாசாலை அங்க வெடி விபத்து போதுமான அளவுக்கு எங்களுக்கு அரசாங்கம் என்ன செய்யல, எங்களுக்கான பணத்தை தரல, இழப்பீடு சரியா தரல அப்படின்னு சொல்லி மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க, இதுக்கு மேல நீங்க யாராவது பேசுனீங்கன்னா இனி சரிப்பட்டு வராது. வேற மாதிரி ஆகிரும். அப்ப அங்க இருக்கக்கூடிய போராட்டத்தில் இன்னைக்கு நடந்த சம்பவம், அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கேட்கிறாங்க, வேற மாதிரி நடந்தோம்னா என்ன சார், என்ன துப்பாக்கி எடுத்து சுற்றுவீங்களா? சுற்றுங்க சார், எங்களை நாங்க இங்க ஏன் சார் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. இந்த அந்த அந்த தைரியம் வேற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி மக்களை மிரட்டக்கூடிய அந்த தைரியம் காவல்துறை அதிகாரிகளுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டா, யார் கொடுத்தது அப்படிங்கிறது கேட்டா அதை நார்மலைஸ் பண்றாங்க. இப்படிதான் இருக்கும், நானே முதல்வராக இருந்தாலும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நார்மலைஸ் பண்றீங்களே, நாளைக்கு உங்க வீட்டுல உங்களுடைய கட்சி சார்பா இருக்கக்கூடிய இல்ல ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு உங்களுக்கு சார்பா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல, ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்துருச்சு, இப்போ இல்ல ஒரு 10 வருஷம் கழிஞ்சு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு இதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் செய்யும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? காவல்துறை அதிகாரிகள் இப்படிதாங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்களா? காவல்துறை அராஜகம் ஒழிக அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்களுடைய கட்சியினுடைய கொடி கம்பங்கள் அகற்றப்படுகின்றன. காவல்துறை அராஜகம் ஒழிக அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல நீங்க நார்மலைஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே, காவல்துறைனா இப்படிதான் இருக்கும், நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமப்பா, யாரும் அதுக்காகலாம் போராடுதீங்க, கொடி கம்பம்லாம் நட்டாதீங்க சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. ஒரு உயிர் போன போது அது நார்மலைஸ் பண்ணக்கூடிய நீங்க ஒரு கொடி கம்பத்தை பிடிங்கி எறிந்தால் மட்டும் அதுல அரசியல் செய்யறீங்களே, எப்படி உங்களால முடியுது? இதை கேள்வியா கேட்டோம்னா என்ன நடக்கும்? என் மீது கொஞ்சம் பழிகள் போடப்படும், இல்ல வழக்குகள், இல்லாட்டி வேற ஏதாவது மிரட்டல்கள், இதுதானே நடக்கும், வேற என்ன நடக்க போகுது? ஆனா நார்மலைஸ் பண்ணாதீங்க. இங்க மக்கள் எல்லாரும் கொதித்து போயிருக்கிறார்கள். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் அவங்க வீட்டுல அஜித்குமார் இருந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த பையன் வாழ வேண்டிய பையன், 27-29 வயசுங்கிறது வாழ வேண்டிய பையன். இது 29 வயசு வரை ஒருத்தன் மேல ஒரு கேஸ் கூட இல்லை. ஆனா நிகிதா அப்படின்னு சொல்ற அந்த பெண் மீது 2 வழக்குகள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பையன் மேல ஒரு வழக்கு கூட இல்லையே. அப்படி இருந்த பையனை அடிச்சு கொண்டு இருக்காங்களே, இது நார்மல் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு யார் உங்களுக்கு மறுபடியும் தைரியம் கொடுத்தது? அப்ப இதை கேட்டுட்டு இருக்கிற மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்கள் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா? அரசியல்வாதிகள் இங்கே பெரிய அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க, மிகப்பெரிய அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த அரசியல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு வேண்டது நம்ம சாதாரண மனிதர்கள். நாளைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது நம்மளை அடிக்காத காவல்துறை அதிகாரிகள் வேண்டும் அப்படிங்கிறது தான். எல்லா காவல்துறை அதிகாரிகளும் நம்ம குத்தமே சொல்லலை. ஆனா ஒரு சிலர் செய்வதை பார்க்கும்போது மனசு வலிக்குது, பதறுது, பயப்படுது. எல்லாரும் இப்படித்தானோ அப்படின்னு சொல்லி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லி பழமொழியில வளர்ந்த தமிழ் சமுதாயம் நாம. அந்த ஒரு சோறா அந்த ஒரு காவல்துறை அதிகாரியை பார்க்கும்போது ஒட்டுமொத்தமான காவல்துறை அதிகாரிகள் மீதும் சந்தேகம் வருது. இதுதான் இங்க பிரச்சனை. அடுத்ததா ஷானவாஸ் அவர்கள், அதே விசிகா என்டிகேவினுடைய அபுபக்கர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். அதிமுக ஆட்சியில் காவல் படுகொலை நடந்தால் அரசு பொறுப்பு, அதே திமுக ஆட்சியில் நடந்தால் அரசு பொறுப்பு இல்லை, அது எப்படி அரசு பொறுப்பேற்க முடியும்? அது காவல்துறை அதிகாரிகளுடைய பிரச்சனை. ஆனா அதே இது அதிமுக காலகட்டத்தில் அது இவர் ஷானவாஸ் போட்டிருக்காரு, ட்வீட்டை போட்டிருக்காரு. நாட் ஒன்லி ஷானவாஸுங்க, ஒட்டு மொத்தமா இங்க இருக்கக்கூடிய நிறைய நடிகர் நடிகைகள், ஏகப்பட்ட அரசியல்வாதிகள் எல்லாருமே போட்டிருக்காங்க. இவங்களை இபிஎஸ் அரசு என்று எழுதிய ஷானவாஸுக்கு ஸ்டாலின் அரசு என்று எழுத கை வரவில்லையே, ஏன் அப்படின்னு கேட்டா நார்மலைஸ்ங்க. விசிகாவினுடைய தலைவரே அப்படிதான் சொல்லியிருக்காரு, பின்ன இவர் என்ன மாத்தியா சொல்ல போறாரு? திமுகவின் கொடுங்கோன்மை ஆட்சியை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் 3/7/2025 நீதியை காக்க திரளுவோம் அப்படின்னு சொல்லி இப்போது நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய அறிக்கையை விட்டிருக்காங்க. இன்னைக்கு அதிமுக மற்றும், அதாவது நேற்றைய தினம் 2ஆம் தேதி அதிமுக மற்றும் பாஜக ஒரு சேர கூட்டணி அறிவித்த பிறகு ஒரு சேர திமுகக்கு எதிராக, காவல்துறையினுடைய இந்த லாக்அப் டெத்துக்கு எதிராக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு முடிச்சிருக்காங்க. டம்மி ஹீரோக்கள் மத்தியில் தைரியமான ஒரு காமெடி நடிகர் MS பாஸ்கர் அவர்கள், அவர் மட்டும்தாங்க சினித்துறையிலிருந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஐயா பாஸ்கர் ஐயா, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது, இனி உங்களால் படம் நடிக்க முடியுமா அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியாது, ஆனால் கோடி நன்றிகள் ஐயா, உங்களுக்காவது மனசு இருக்கு, அதை வெளிப்படையாக இங்கே ஒரு கேள்வியாக கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, கோடி நன்றிகள். சாதாரண மக்களுக்காக குரல் கொடுக்க அட்லீஸ்ட் ஒரு நபராவது இருந்தாங்களே அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இப்போ இருக்கு. ஒருத்தவங்களாவது சினித்துறையிலிருந்து கேள்வி கேட்டிருக்காங்களே அப்படிங்கிறது தான். இவ்வளோ நடந்திருக்கு. துணை முதல்வர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்ல ஒருத்தரை நம்ம உட்கார வச்சிருக்கோம்ல,
அவர் போடுற அந்த ட்வீட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? இந்தா சொல்றேன் பாருங்க. மண்மொழி மானம் காக்க 2026 கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான நாம் திராவிட மாடல் அரசு மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வர நம் டிஎம்கே யூத் விங்கு களத்திலும் இணையத்திலும் எல்லா வகையிலும் துணை நிற்க உறுதியேற்போம். ஓரணியில் தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லி அவருடைய எலெக்ஷன் கேம்பெயினை நடத்திட்டு இருக்காங்க. இங்க எலெக்ஷன் கேம்பெயின் மெயினா ஒரு நபருடைய உயிர் இங்கே போயிருக்கு, அதை பற்றியான விசாரணை நாங்கள் எப்படி துரிதமாக செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சொல்வது முக்கியமா? நீங்க தான், மக்கள் தான் இதெல்லாம் தீர்மானிக்க போறீங்க, நான் கிடையாது. தொடங்கிவிட்டார்கள். மேகதாதுவில் அணை கட்ட அடிப்படை பணிகள் தொடங்கிவிட்டதாக கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் அறிவிப்பு. சூப்பருங்க. கர்நாடகாவில் டேம் கட்டுறாங்க மேகதாதுவில். நம்ம ஆட்கள் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? எந்த அரசாங்கம் வந்தாலும் கர்நாடகா தண்ணி தர மாட்டாங்க, நார்மலைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லை கடைசி அணை கட்டின பிறகு சாரி அணை கட்டிட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய முடியும், ஏதாவது செய்யலாம், நடக்கக்கூடாதது நடந்துருச்சு, சாரி. நல்லதை பகிர்ந்து சாரி, நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். சாரி. நன்றி, வணக்கம்.